இன்னும் எதுக்கு இங்க நம்ம நின்னுட்டே இருக்கோம்? வாங்க கிளம்பி போலாம். வாங்க. சரி வா. இன்னும் எதுக்கு எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் கல்யாணம் நின்னுடுச்சுல, எல்லாரும் போங்க. வாங்க. ஐயா யாரும் போகாதீங்க. இவட போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. அழாதப்பா, ராசத்துக்கு இருக்காங்க, ஏதாவது பண்ணுவாங்கப்பா. போதும், கல்யாணம் எங்கேயாவது போய் சொல்ல. நீ சும்மா இருமா, உனதான் போன்னு சொல்றேன்ல. இன்னும் ஏதாவது நடக்குது. ஐயா அடிக்காதீங்க, அந்த பிள்ளைய போட்டு அடிக்காதீங்க. நீ யார் இதெல்லாம் கேக்குறதுக்கு? பாவங்க ஐயா, என் பிள்ளைய நான் அடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அடிக்கிறீங்க. வரியா சொல்றேன். ஐயா, போ. வேணாங்க ஐயா. ஐயா சொல்றது கேளுங்க ஐயா. ஐயா வேணாங்க ஐயா. ஐயா அடிக்காதீங்க ஐயா. ஐயா அடிக்காதீங்க, அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க. கையெடுத்து அடிக்காதீங்க. மரியாதை சொல்றேன், போடு. விட்டுருங்கயா. நீ தடுக்க வந்தா என் பொண்ணு வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருப்பாடா? ஐயா மனசு விட்டு இந்த பிள்ளை இப்படி எல்லாரும் முன்னாடி போட்டு அடிக்கிறது நல்லா இல்லைங்க. ஐயா அடிக்காதீங்க, பாவையா அந்த பிள்ளை. ஐயா வேணாங்க ஐயா. ஐயா மரியாதை பிள்ளை, அதை போட்டு அடிக்காதீங்க ஐயா. ஐயா கையெடுத்து கும்பிடு, வேணாம் ஐயா. ஐயா அடிக்காதீங்க அந்த பிள்ளைய. ஐயா ஐயா அழாதீங்கய்யா, கஷ்டம் தாங்கய்யா. அதுக்காக அந்த பிள்ளைய போட்டு அடிச்சா எல்லாம் சரியாயிருமாயா? ஐயா அழாதீங்கய்யா. ஐயா ஐயா அழாதீங்கய்யா. யாரும் போக வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க கல்யாணம் நடக்கும். மராசத்தி, என்னம்மா சொல்ற? அந்த சுப்பிரமணி திரும்ப கிடைச்சிட்டானாமா? அதை விட மணியான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருன்னு. ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. அம்மா எத்தனை சோதனை. மராசத்தி, என்னம்மா சொல்ற? வேற மாப்பிள்ளையா? யாருமா அந்த பையன்? அம்மா அந்த மாப்பிள்ளைய பத்தி நல்லா விசாரிச்சுட்டலமா? அம்மா கடைசி நேரத்துல இவனும் அந்த சுப்பிரமணி மாதிரி இந்த பிள்ளைய கைவிட்டு போயிட மாட்டான்லமா? நான் பாத்திருக்கிற மாப்பிள்ளை உசிரே போனாலும் ஐஷுவை கைவிட மாட்டாருன்னு. அப்படியாமா? ரொம்ப சந்தோஷமா. நீ சொன்னா சரியா தான் இருக்கும். ஆமா யாருமா அந்த மாப்பிள்ளை? சொல்லு, அவனை சட்டுப்புட்டுன்னு ரெடி ஆக்கி கூட்டி வந்துடுறேன். நீங்க தான் அந்த மாப்பிள்ளை. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, உங்களை விட உத்தமமான மாப்பிள்ளைய நான் எங்கன்னு போய் தேடுவேன்? நீங்க தான் ஐஷுவுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அண்ணே, இந்த தங்கச்சிக்காக இந்த உதவியை பண்ண மாட்டீங்களா? மா என்னம்மா நீயே? மாப்பிள்ளை நீயும் என் உசுரை கேட்டா கூட நான் கொடுப்பேம்மா. நான் யோசிச்சது அதுக்கு இல்லம்மா. அது வசதியான வீட்டு பிள்ளை. நான் ஒரு அண்ணாடங்காச்சு. என் வசதியை பத்தி தான் உனக்கும் மாப்பிள்ளைக்கு தெரியுமே. அண்ணே, மனசளவுல நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்னு. உங்களை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை ஐஷுவுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு. மா நீ அழாத. உனக்கு என்ன இப்போ? நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாண்ணே. நான் பண்ணிக்கிறேம்மா, நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. எதுக்குமா? அண்ணே, நான் அத்தை கிட்டயும் கண்மணி கிட்டயும் விட்ட சவால்ல ஜெயிக்கணும்னு உங்களை கல்யாணம் பண்ண சொல்லல. உண்மையாவே ஐஸ்வர்யா பத்தி நல்லா தெரிஞ்சவங்கன்னு தான் நான் உங்களை கேக்குறேன். அதுவும் போக உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை அமையணும்ல. எத்தனை நாளுக்கு தான் நீங்க இப்படி இருப்பீங்க?
நீங்களும் ஐஷுவும் ஒரே மாதிரி கள்ளங்கபடம் இல்லாதவங்க. உங்க 2 பேர் மனசுக்கும் நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. அம்மா நீ எதுக்குமா இவன்ட்டெல்லாம் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்ய போறேன். அம்மா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியுமா. கண்டிப்பா என்னைக்கும் இந்த அண்ணனோட நல்லதுக்காகத்தான் நீ எதுவா இருந்தாலும் பண்ணுவ. மா இப்போ உனக்கு என்ன, அந்த பிள்ளைய நான் கட்டிக்கணும். நான் கட்டிக்கிறேம்மா, அந்த பிள்ளைய நான் கட்டிக்கிறேன். சரிண்ணே, வாங்க போலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, அழாதம்மா. அம்மா, ஐயா, ஒரு நிமிஷம். நீயா பார்த்து எங்களுக்கு எது செஞ்சாலும் சரிதாம்மா. ஐஷு, இங்க வா. அண்ணா, ஐஷு, உனக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள அழகர் தான். அழகண்ண உன்னை நல்லா பாத்துப்பாரு. அவர் உனக்கு சரியா இருப்பாரு. உனக்கு ஓகே தானே? நான் அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன். நீங்க யார பார்த்து கை காட்டுறீங்களோ அவங்களுக்கு நான் கழுத்தை நீட்டுறேன். நீங்க எது பண்ணாலும் எனக்கு நல்லது தாக்க பண்ணுவீங்க. இது வர ஐயா, இது கண்டிப்பா பெரியத்த தலைமையில தான் நடக்கணும். அதனால நீங்க அவங்கள போய் கூட்டிட்டு வாங்களேன். சரிம்மா, இதோ இப்பவே போய் கூட்டு வந்துடுறமா. இப்ப வந்துடுறேன். ஐயா, இனி எந்த காரணத்துக்கும் இந்த கல்யாணம் நிக்காது. நீங்க வாசிங்க. வா வாமா. வாங்க புது மாப்பிள்ள, வாங்க அண்ணே மாப்பிள்ள. ஏய், கெதுலா. வளர்த்துக்கிட்டா மாப்பிள்ள. டேய், வாங்க கோபுரத்தை ஓட்டுறேன். என்னது இந்த கருவா பையனா மாப்பிள்ள? மாமா? இவனா மாப்பிள்ள? இவனே ஒரு அல்லக்கை. இவன்கிட்ட 10 பைசா கூட கிடையாது. அந்த ராசாத்தி கிட்ட 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவனை போய் கண்மணி, காசு பணம் இல்லதா அவர்கிட்ட, ஆனா நல்லவரு. அவர்கிட்ட பணம் இல்லன்னு என்கிட்ட இருக்குல்ல, நான் கொடுத்துட்டு போறேன். நீ பார்த்த பொம்பளை பொறுக்கியை விட இந்த தம்பி எவ்வளவோ மேல. இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா கிளம்பு. அம்மா நீங்க வாங்கம்மா. அத்தை. ஏய் கண்மணி, வாடி. ஏய் வா போலாம். வாங்கம்மா வாங்க. அத்தை, அழகண்ணன் தான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவரை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க தான் தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். வாங்க அத்தை. வாங்கம்மா, வந்து தாலி எடுத்து கொடுங்க. வரேன். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते. मांगल्य धारण मुहूर्त शुमुहूर्तोस्तु सुप्रतिष्ठितमस्तु.
अयं मुहूर्तः मुहूर्तोऽस्तु कल्याणाद्भुतगात्याय कामितार्थप्रदायिने श्रीमते वेङ्कटनाथाय श्रीनिवासाय मङ्गलम् गट्टिमेलं 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 ॐ माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे बध्नामि शुभहे सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते माङ्गल्यधारणमुहूर्तस्तु मुहूर्तोऽस्तु सुप्रदिष्टमस्तु अयं मुहूर्तस्तु मुहूर्तोऽस्तु அழகு மாமா மாமா வந்துட்டாரு. மாப்பிள மாமா ஐசு ராசாத்தி. இனிய வந்துட்டான். அத்தை வாங்க மாப்பிள்ள. மாப்பிள டேய் திடீர் மாப்பிள்ள. நைஸ். இப்ப சந்தோஷம் தானே? தேங்க்ஸ் குமாரா. கங்க்ராட்ஸ் வா மாமா மாப்பிள வாங்க வா. வா வாமா. அண்ணே ராசாத்தி ஒரு விஷயம். நான் கப்பு ஜெயிச்சிட்டேன் ராசாத்தி. நானும் சபதத்துல ஜெயிச்சிட்டேன் மாமா. இனியா பெரியம்மா, நீங்க என்கிட்ட சவால் விட்ட மாதிரி ராசாத்தி ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னைக்கும் நீங்க மட்டும்தான் ஜெயிக்கணும். அதுதான் எங்க 2 பேரோட எண்ணமும். இப்ப கூட அவ ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு உங்களை தாலி எடுத்து கொடுக்க வச்சிருக்கா. நீங்களும் எடுத்து கொடுத்து அவங்கள ஆசீர்வாதமும் பண்ணிருக்கீங்க. இதுவே பெரிய விஷயம்தான். இப்ப இங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லார் முன்னாடியும் ராசாத்திய மருமகன் சொல்லி அவளை ஏத்துக்கோங்க. ராசாத்தி தான் நீங்க விட்ட சவால ஜெயிச்சிட்டால, அப்புறம் என்ன, அவளை ஏத்துக்க வேண்டியதானே? மா அண்ணி ஏத்துக்கிட்ட வீட்டுக்கு கூப்பிடுங்கம்மா. ஏய், என்னடி இது? உன் மாமியாக்காரி அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏத்துப்பா போல. மா அவ கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாமா. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அந்த அளவுக்கு ராசாத்திய பத்தின வெறுப்ப அவ மனசுல நான் விதைச்சு வச்சிருக்கேன். கவலையே படாத, அவ ஏத்துக்கவே மாட்டான். பெரியம்மா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சொன்ன மாதிரி செய்வீங்க. ராசாத்தியை ஏத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். அம்மா ராசாத்தி ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்கம்மா. மா சொல்லுங்கம்மா. இனியா, என்னைக்குமே நீ என் புள்ளதான். ஆனா அவ என் மருமக இல்ல. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமாமாங்க, ராசாத்தி ஓ மருமக. அவ என்னைக்கும் என்னுடைய மருமகள ஆக முடியாது. கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிச்சாலும் உதிக்குமே தவிர இந்த மரகதம் இவள ஒரு காலும் மருமகளா ஏத்துக்க மாட்டா. வா 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 வா. வாங்க போலாம். ராசாத்தி மாப்பிள, என்ன நீங்க
எல்லாரும் ஏன் இப்படி இடிஞ்சு போன மாதிரி முகத்தை வச்சிருக்கீங்க? வழக்கம் போல வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. இது வழக்கமா நடக்கிறது தானே. இன்னைக்கு என் கல்யாண நாள், எல்லாரும் சிரிங்க. இப்படி இருந்தா ஏன்டா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நினைப்பு வருது. அதனால சிரிங்க. தம்பி என்னக்கா, இனிமே என்ன? ஒண்ணு இல்ல, இவங்கள வாழ்த்திட்டு போலான்னு தான் வந்தேன். 2 பேரும் நல்லா இருக்கணும். நல்லதுங்க. இனியா நீயும் நல்லா இரு. தம்பி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் தனியா வரியா? வா என்னத்த பேச? வா 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 வா. என்ன? ஒண்ணு இல்ல, வா. அது நாம ஏற்கனவே பேசின விஷயம்தான். வா 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 வா. தம்பி எனக்கு அந்த கருவாப்பையில பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் எங்க தேடினாலும் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். அவ்வளவு சொக்கத்தங்கம் அந்த பையன். என்னதான் அந்த ராசாத்தி ஐஸ்வர்யா கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் நாரதர் கலகம் நன்மையில முடியற மாதிரி அதுக்கு காரணம் நாங்க தானே. ஆமாக்கா. அப்போ எனக்கு தரேன்னு சொன்ன அந்த 50 ஏக்கர் நிலம் எழுதி வைப்பல்ல? என்ன ஜென்மக்கா நீ? எப்ப பாரு சொத்து சொத்துன்னு தான் அலைவியா? இப்படி அலைஞ்சதுனாலதான் என்னமோ அந்த நிலத்தை அரசாங்கமே எடுத்துக்கிச்சு. காலையில தான் வக்கீல் போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. என்ன தம்பி சொல்ற? எல்லாம் நான் உனக்கு குடுக்கறேன்னு சொன்ன கெட்ட நேரம் தான். ஒரு பேச்சுக்கு ராசாத்திக்கு குடுக்கறேன்னு சொல்லியிருந்தா கூட அந்த இடம் கைவிட்டு போயிருக்காது போல இருக்கு. அப்ப அந்த 50 ஏக்கர் ஊட்டி எஸ்டேட் எனக்கு இல்லையா? இல்லன்னு வச்சுக்க. ஏதோ அந்த நிலத்துக்கு அரசாங்கம் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, அதை தர, அதை வேணா வாங்கிக்க. அப்படி இல்லன்னா வேற ஒரு நிலம் இருக்கு, அதை உன் பேர்ல மாத்தி எழுதி வைக்கிறேன். போதும் தம்பி போதும். இப்ப நீ எனக்கு கொடுத்ததே ரொம்ப போதும். நான் வரேன். என்னாச்சு? இன்னும் மண்டபத்தில் நடந்த நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? விட, அதெல்லாம் அப்படியே மறந்துடலாம். அது எப்படி மாமா மறக்க முடியும்? எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? பெரியத்த சொன்ன மாதிரி சவால்ல ஜெயிச்சுட்டா அத்தை மனசு மாதிரி என்னை ஏத்துப்பாங்க. நாமெல்லாம் ஒன்னா பழையபடி பெரிய வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் வெறும் பகல் கனவா போயிடுச்சே மாமா. ஏய், வா இங்க வா. நீ அழாத. நீ எதுக்கு கவலைப்படுற? உன்ன மாதிரி நல்ல மருமகளை ஏத்துக்க மனசு இல்லாத பெரியமா தான் சங்கடப்படணும். இல்ல மாமா, எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? தப்பே பண்ணாத என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா எல்லா தப்பையும் பண்ற கண்மணிய விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரியத்துக்கு என்ன சுத்தமா பிடிக்கல மாமா. பெரியமா பொண்ணு பிடிக்கலன்னா என்ன? அதான் இந்த ஊருக்கே ஒண்ணு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? அதே நினைச்சு அழுதுட்டு இருக்க கூடாது. சரி, யாரும் நம்மளை ஏத்துக்க வேணாம். உனக்கு நீ, எனக்கு நான். ஓகேவா? எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்ப்போம். சரியா? இங்க பாரு, அவங்க என்ன நம்மளை ஏத்துக்கிறது? இனி நாம அவங்கள ஒதுக்கிடுவோம். அவங்க ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம். புரியுதா? ஐயோ மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏற்கனவே நான் மனசு உடைஞ்சு போய்தான் இருக்கேன். இதுல யார வேணான்னு சொல்லி இன்னும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நமக்கு எல்லாரும் வேணும். நாம எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம்?
என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம திரும்ப பெரியத்த வீட்டுக்கு போவோம் தானே? ஆனா உன் நல்ல மனசு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. பரவாயில்ல மாமா, அவங்களுக்கு என் மேல கோவப்பட நிறைய காரணம் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச பையன் நீங்க. உங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்களோட ஒரே பொண்ணு புனிதாவ என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அவங்கள ஜெயிச்சது, இப்போ நீங்க விட்டு சவால்ல ஜெயிச்சது, அது இதுன்னு என் மேல அடுக்கடுக்க பல காரணத்தை வச்சிருக்காங்க. அதனாலதான் என்னமோ என்ன பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குறாங்க. அவங்க பக்கம் இருந்து பார்த்தா அவங்க பண்றது ஒரு வகையில நியாயம் தானே. இதுல என்ன நியாயம் இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இப்படியே உன்னை வெறுத்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன? இல்ல மாமா, எல்லாமே மாறும். பெரியத்தையும் கண்டிப்பா மனசு மாறுவாங்க. நீதான் என்னமோ சொல்ற. எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. கண்டிப்பா பெரியத்தை என்ன மருமகளா ஏத்துப்பாங்க. சரி மாமா, நம்ம பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ பொண்ணு மாப்பிள்ள வர நேரமாச்சு. நான் போய் ஆர்த்தி ரெடி பண்றேன்.